வணக்கம் மற்றும் நமஸ்காரம். நான் டாக்டர் கஞ்சன் சிங், பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று இந்த வீடியோவில் ஒரு சிறுநீரக நோயாளியின் மிகவும் பொதுவான கேள்வி குறித்து உங்களுடன் பேசப் போகிறேன். அடிக்கடி ஓபிடியில் நோயாளிகள் வரும்போது அவர்கள் தங்கள் உணவு முறையை பற்றி மிகவும் கவலைப்படுகிறார்கள். அவர்கள் சொல்வது என்னவென்றால், மேம், எங்களுக்கு எதுவும் சாப்பிட முடியாது போல இருக்கிறது, எங்களுக்கு எது மீதம் இருக்கிறது என்பதாகும். நாங்கள் ரொட்டி சாப்பிடுகிறோம், காய்கறிகள் சாப்பிடுகிறோம், ஆனால் நாங்கள் அரிசி சாப்பிடலாமா என்று கேட்கிறார்கள். இன்றைய வீடியோவும் இந்த கேள்விக்குத்தான். ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி அல்லது நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் நீங்கள் அரிசி, அதாவது சோறு சாப்பிடலாமா அல்லது சாப்பிடக்கூடாதா என்பதை குறித்து பாருங்கள். நீங்கள் அரிசி சாப்பிடலாம், ஆனால் எந்த வகை அரிசி சாப்பிடலாம் என்பதும் முக்கியம். இதுவும் ஒரு கேள்விதான். உங்களை போன்ற பல நோயாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், நான் பிரவுன் ரைஸ் சாப்பிடலாமா, இல்லையெனில் வெள்ளை அரிசி சாப்பிடலாமா என்று. நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் வெள்ளை அரிசி சாப்பிடுவதுதான் உங்களுக்கு சிறந்தது. ஏனெனில் நமது சிறுநீரகம் சரியாக செயல்படவில்லை என்றால் அது நமது சோடியம், பொட்டாசியம் மற்றும் குறிப்பாக பாஸ்பரஸ் புரதத்தை சமநிலைப்படுத்த முடியாது. வெள்ளை அரிசியின் சோடியம் குறைவாக உள்ளது, பொட்டாசியம் குறைவாக உள்ளது, பாஸ்பரஸும் குறைவாக உள்ளது, ஆனால் இதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளது. அதனால் நீங்கள் வெள்ளை அரிசியை எளிதாக சாப்பிடலாம். இரண்டாவது கேள்வி என்னவென்றால், நான் பிரவுன் ரைஸ் சாப்பிடலாமா? நீங்கள் சிறுநீரக நோயாளி, நீங்கள் பிரவுன் ரைஸ் முற்றிலும் சாப்பிடக்கூடாது. ஏனெனில் இதில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது, பாஸ்பரஸும் அதிகமாக உள்ளது, அதே சமயம் இதில் சோடியமும் உள்ளது. இது உங்கள் அளவுகளை அதிகரிக்கக்கூடும். அதனால் நீங்கள் அரிசி சாப்பிடலாம், ஆனால் வெள்ளை அரிசி மட்டும் சாப்பிடுங்கள், அதாவது வெள்ளை சோறு மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் முக்கியமாக நீங்கள் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். உங்கள் சிறுநீரகம் ஏன் பாதிக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டதா? உங்கள் சிறுநீரகம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அரிசி அளவை முற்றிலும் நிறுத்திவிட வேண்டும் அல்லது குறைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அரிசியில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். மேலும் ஒரு நீரிழிவு நோயாளிக்கு அதிக அளவில் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கொள்வது அவர்களுக்கு நல்லதல்ல. நீங்கள் அதிக அளவில் அரிசி சாப்பிடுகிறீர்கள் அல்லது கொஞ்சம் கூட அரிசி சாப்பிடுகிறீர்கள் என்றாலும் அது உங்கள் சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்யும். அப்போது உங்கள் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் இடத்தில் உங்கள் கிரியேட்டினின், யூரியா போன்ற அனைத்தும் மாற்றம் அடைந்ததாகவே தெரியும். அதனால் நீங்கள் அரிசி சாப்பிடலாம், ஆனால் குறைந்த அளவில் மட்டும் சாப்பிடுங்கள். கவனமாக இருங்கள். நீங்கள் ஒரு நீரிழிவு நோயாளி ஆர்டிஸ்ட் இருந்தால் மற்றும் சர்க்கரை காரணமாக உங்கள் சிறுநீரகங்கள் சேதமடைந்திருந்தால் நீங்கள் அரிசி சாப்பிடக்கூடாது. இப்போது இன்னொரு கேள்வி வருகிறது, நாம் அரிசியை எப்படி சமைத்து சாப்பிட வேண்டும்? பாருங்கள், அரிசியை இரண்டு விதமாக நாம் சமைத்து சாப்பிடுகிறோம். ஒன்று, நாம் பிரஷர் குக்கரில் சமைத்து சாப்பிடுகிறோம். இரண்டாவது, நாம் பாத்திரத்தில் கொதிக்க வைத்து சாப்பிடுகிறோம். நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் பிரஷர் குக்கரில் அரிசி சமைக்க வேண்டாம். இது உங்கள் பிரச்சனையை அதிகரிக்கலாம். நீங்கள் பாத்திரத்தில் அரிசியை நன்றாக கழுவி அதிகமான தண்ணீர் ஊற்றி கொதிக்க வையுங்கள். அதிகமாக இருக்கும் தண்ணீரை வெளியே கழிவாக விடுங்கள். அதில் இருக்கும் ஸ்டார்ச் மற்றும் மற்ற பொருட்கள் எல்லாம் வெளியேறிவிடும். அதனால் இது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது. மாறாக இது உங்களுக்கு நன்மை தரும். ஆனால் நீங்கள் நீரிழிவு நோயாளி என்றால் எந்த விதத்திலும் அரிசி சாப்பிடுவதை தவிர்க்கவும். எனவே ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி அரிசி சாப்பிடலாமா இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.